சார், நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. என்ன நடக்குது? அப்பா டென்ஷனா எதுக்கு வக்கீல பார்க்க வந்திருக்காரு? இது எல்லாமே எனக்கு தெரியும். உங்க பொண்ணு அன்பரசிக்கு இன்னும் 4 நாள்ல கல்யாணம் வச்சிருக்கீங்க. என்ன நடந்திருக்குன்னா, ராஜவேல் உங்க சொத்து எல்லாத்தையும் அவரோட பொண்ணு சிவகாமிக்கும் அவரோட பேத்தி அனனியாவுக்கும் தான் உயில் படி வரணும்னு கேஸ் போட்டிருக்காரு. இப்பதான் அவர் எனக்கு போன் பண்ணி சொன்னாரு. அடுத்த நிமிஷமே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நீங்களும் வந்துட்டீங்க. இப்ப என்ன சார் பண்ணலாம்? சார், அந்த கேஸ கொடுத்த ராஜவேலுவை ஜெயில வச்சு நான் கதையை முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் அந்த கேஸை யார் நடத்துவாங்கன்னு நான் பாக்குறேன். சார் சார், ஒரு நிமிஷம் சார். இப்படி கோவப்பட்டு பதட்டப்பட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண பார்க்கணும் சார். நானும் உங்க சூழ்நிலையை தெரிஞ்சுதான் இப்ப என்ன பண்ணாலும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணாலும் இப்போதைக்கு இந்த கேஸ்ல ஜட்ஜ்மெண்ட் வாங்குறது ரொம்ப சிரமம் சார். ஏன்னா ஒரு சிவில் கேஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் 7 வருஷத்துல இருந்து ஏன் ஒரு தலைமுறையை தாண்டி கூட கேஸ் நடந்திருக்கு சார். அதனால நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். இப்போதைக்கு இந்த பிரச்சனையை விட்டுட்டு கல்யாணத்தை முடிச்சிருங்க. எப்படி சார்? என் பர்சனல் அக்கவுண்ட்ல இருந்து எல்லா அக்கவுண்ட்டையும் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. என்னால ₹1 கூட அதுல இருந்து வித்ட்ரா பண்ண முடியல. அப்படி இருக்கும்போது நான் எப்படி சார் அந்த கல்யாணத்தை நடத்த முடியும்? என் மூத்த பொண்ணு, அதுவும் 20 வருஷமா அவ எங்க இருக்கான்னு தெரியாம இப்பதான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். எதுவும் வேண்டாம் சார். முதல்ல அந்த பொறுக்கி ராஜவேலுவை நான் பாக்குறேன். அவனை முதல்ல முடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த கேஸை ஒண்ணும் இல்லாம பண்றேன் சார். சார் நில்லுங்க சார். நான் ஜட்ஜை பார்க்க வந்துடுறேன். நீங்களும் ஜட்ஜ் கிட்ட சொல்லிடுங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. வரேன் சார். அப்பா எனக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஆனா இந்த பிரச்சனையை அப்பா எப்படி சமாளிக்க போறாரு? இவரு ராஜவேலுவை பார்த்து ஏதாவது பண்றதுக்குள்ள நம்ம தடுத்தாகணுமே. அப்பாக்கு போன் பண்ணலாம். அம்மா போன் பண்றாங்க. எங்க போன? உடனே வீட்டுக்கு வா. கல்யாண பொண்ணு இப்படி எல்லாம் வெளியே போக கூடாது. பக்கத்துல தான் வந்தேன். இதோ வந்துடுறேன். சரி, சீக்கிரம் வா. இப்ப என்ன பண்றது? அப்பா ரொம்ப பாவம். ஆனா இந்த ராஜவேலு இப்படி ஒரு பிரச்சனையை பண்ணிருக்கானே. சரி, ஏதாவது பண்ணுவோம். அனன்யா, உங்க அப்பாவுக்கு வக்கீல் மூலமா விஷயம் தெரிஞ்சு ஜட்ஜ பார்க்க போயிருப்பாரு. ஆமாமா. அட்வான்ஸ் எல்லாம் பண்ணிடுங்க. நாளையில இருந்து சொந்தக்காரங்க எல்லாருமே வர ஆரம்பிச்சிடுவாங்க. எல்லா நாளும் 16 சீர் செஞ்சு 4 நாளைக்கு பிரம்மாண்டமா நடக்க போகுது. எந்த குறையும் வந்துடக்கூடாது. காசு பண்ணலாம் கூட எந்த பிரச்சனையும் இல்லை. வரவங்களுக்கு எல்லாம் வயிறு நிறைஞ்சு மனசு நிறைஞ்சு என் பேத்திய மனசார வாழ்த்திட்டு போனோம். அது மட்டும் இல்லாம இந்த கல்யாணத்துக்கு வர்றவங்களுக்கும் அந்த மண்டபத்துல வேலை செய்யற அத்தனை பேருக்கும் என் பேத்தியோட கல்யாணத்தை நினைவுபடுத்தி ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் கொடுத்து அனுப்பணும். அது என்னவா இருக்கணும்னு நீங்களே ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்க. நானும் சந்திரா கிட்ட பேசி உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். சரிங்க மேடம், நாங்க ரெடி பண்ணிட்டு சொல்றோம். அனன்யா, நான் ரூமுக்கு போறேன். மா, அந்த கிழவியையும் சந்தோஷமா இருக்கவே விடக்கூடாது. அதனால அந்த கிழவிக்கு விஷயத்தை தெரிய வைக்கணுமா? உன் புருஷன் அந்த கிழவிக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சுதான் வக்கீல் கிட்ட இருந்து போன் வந்ததும் அப்படியே வெளியே காட்டிக்காம வக்கீல பார்க்க போயிருக்கான். கண்டிப்பா இந்த விஷயத்த உன் மாமியார்காரிகிட்ட சொல்ல மாட்டான். சொன்னா உடஞ்சு போயிடும்னு அப்படியே தான் இருப்பான். ஆனா நம்ம அதுக்கு வாய்ப்பு கொடுக்க கூடாது. அதனால நம்ம ஒரு விஷயம் பண்ணலாம். நீ என்ன பண்ற, அந்த வக்கீலோட அசிஸ்டன்ட்க்கு போன் போடு.
அம்மா எனக்கு நீ என்ன ஐடியா பண்றேன்னு தெரிஞ்சிருச்சு. பண்ணு. போன் ஸ்பீக்கர்ல போடு. சொல்லுங்க மேடம். இரு. என்ன விஷயம்? எனக்கு நீங்க ஒரு காரியம் பண்ணணுமே. என்ன பண்ணும் மேடம்? சொல்லுங்க மேடம். சரிங்க மேடம், இப்பயே ஃபோன் பண்ணி பேசிடுறேன். ஆ. என்ன யாரையும் காணோம். ஏன் சார், யாரும் என்ன பார்க்க வந்திருக்காங்கன்னு சொன்னீங்க. ஆனா நான் இங்க வந்து பார்த்தா யாரையுமே காணுமே. யார் சார்? இப்பதான் இங்க நின்னுக்கிட்டு இருந்தாரு. எங்க போனாருன்னு தெரியலையே. பக்கத்துல எங்கேயாவது போயிருப்பாரு, வந்துருவாரு. யாரா இருக்கும்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மங்காவும் சிவகாமியும் வந்தாங்க. வேற யார் வருவாங்க? டேய், விட்றா. என்னடா நினைச்சிட்டு இருக்க? வேணும்னே கேஸ போட்டு ஒட்டுமொத்த சொத்தையும் லாக் பண்ணிட்டா என் குட்டிமா கல்யாணத்தை நடத்த முடியாதா? டேய், அதுக்கு தானே நீ எப்படி பண்ணிருக்க? டேய், உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. இப்பவே போட்டு தள்ளுறேன்டா. டேய், டேய், எங்கடா ஓட பாக்குற? டேய், நில்றா. பிடிங்க. விடுங்க சொல்ல பாத்தா. டேய், சொன்னா கேளு சார். வேணாம் சார். விடுடா. டேய். சார். என்னையா ராஜவேலு, உன்னை பார்க்க மாப்பிள்ள வந்திருக்காருன்னு சொன்னா என்னையா யோசனை பண்ணிட்டு இருக்க? என்னண்ணே, ஏதோ கனவு கண்ட மாதிரி சட்டுன்னு இப்படி பயந்து போய் முகமெல்லாம் வேர்த்து போயிருக்கு. டேய், அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. யோ, என் மாப்பிள கையில கத்தி கிட்டி வச்சிருக்காருன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லியா. யோ, ஜெயிலுக்குள்ள வரும்போது எல்லாத்தையும் செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. அது எப்படி கத்தி எடுத்துட்டு வருவாரு? நேரத்தை வீணடிக்காம சீக்கிரம் கிளம்பி வா. அண்ணே, பார்த்து போங்கண்ணே. அந்த ஆளு எல்லா விவரமும் தெரிஞ்சுதான் வந்திருப்பாரு. கத்தி எடுத்துட்டு வந்து போட்டுற போறான்னு பயந்துட்டு தானே அவர்கிட்ட கத்தி இருக்கான்னு பார்க்க சொன்னீங்க. டேய், நான் ஒன்னும் அவ்வளோ பயந்தவன்லாம் கிடையாதுடா. டேய், போடா. அன்பரசி, இங்க வா. இங்க பாரு, உனக்காக புது பிளவுஸ் எல்லாம் தைச்சு வந்திருக்கு. இந்தா போட்டு பாரு. அன்பரசி, அன்பரசி. அம்மா, என்ன ஏதோ யோசிச்சுட்டே இருக்க? அப்பா. அப்பா? அப்பா பாவமா, இந்த கல்யாணத்தை எப்படி நடத்த போறாரோ தெரியலமா. அந்த ராஜவேலு தாத்தா எல்லா பணத்தையும் கேஸ போட்டு முடக்கிட்டாரு. அது அப்பா எனக்கு தெரிஞ்சா மனசு கஷ்டப்படும்னு மறைக்க பாக்குறாருமா. அன்பரசி, என்ன ஏதோ அப்பான்னு சொன்ன பாதியில நிறுத்திட்ட? ஒண்ணு இல்லம்மா, அப்பா எங்க காணோன்னு கேட்க வந்த. அதுவா, கல்யாண வேலையா வெளியே போயிருக்காருமா. அவரு நாளைக்கு மண்டபத்துக்கு கிளம்பணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. கல்யாணத்துக்கு இன்னும் 4 நாள் தான் இருக்கு. அதுலயும் ஊரே மெச்சுற அளவுக்கு உன் கல்யாணத்தை பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அவருக்கு எவ்வளவு வேலை இருக்கும்? இல்லம்மா, அப்பாவால இனிமே 1 லட்சம் கூட புரட்ட முடியாது. அப்படி ஒரு நிலைமையில இருக்காரு. பாவம். ஏன்னா மாப்பிள எப்படி மாமனார் ஜெயில கஷ்டப்படுறாருன்னு பார்க்க வந்தீங்களா? யோ,
நீ எல்லாம் மனுஷனாயா? என் பொண்ணு கல்யாணத்தை வச்சிருக்கிற இந்த நேரத்துல இப்படி ஒரு பொய் கேஸ போட்டிருக்க? ஏய், உனக்கு அந்த சொத்துக்கு என்னைய உரிமை இருக்கு? ஏய், யாரையா நீ? மனசாட்சி இல்ல? உன்னை எனக்கு வர ஆத்திரத்துக்கு அப்படியே கத்தி எடுத்து குத்தி கொல்லணும் போல இருக்கு. ஏய், என்னையா பாக்குற? அப்படியே உன்னை உள்ளேயே வச்சு 10 நிமிஷத்துல போட்டு தள்ளிடும். உன்ன மாதிரி கிரிமினலை வச்சு இல்ல, எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காகவே உள்ள ஆள் இருக்காங்க. நீ சாப்பிடுற சாப்பாட்டுல விஷத்தை கலந்துட்டு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னு கேஸ முடிச்சிருவாங்க. ஏய், பாக்குறியா? நீ பண்ற அயோக்கியத்தனத்தை எல்லாம் தெரிஞ்சும் நான் பொறுத்துக்கிட்டு இருக்கேன்னா உனக்கு பயந்து இல்ல, உன் அளவுக்கு கீழே நான் இறங்க கூடாதுதான். ஏய், மரியாதையா நீ கேஸ வாபஸ் வாங்கல, அப்புறம் நான் சொன்னதை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன். என்ன மாப்ள இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏய், அடிங்க. யாருக்கு யாரையா மாப்ள? என் பொண்ணை உங்களுக்கு கொடுத்திருக்கேன், அதுவும் இல்லாம உங்க அத்தை புருஷன். நான் உங்களை மாப்பிள்ளன்னு கூப்பிடாம வேற எப்படி கூப்பிட சொல்றீங்க மாப்ள? சரி, அதை விடுங்க. என் பொண்ணுன்னு சொல்றீங்களே தவிர என் பேத்திய பத்தி கொஞ்சம் நினைச்சு பாத்தீங்களா? அந்த பையன் கிடைக்கலனா அவ செத்துடுவேங்கிறான். எனக்கு எப்படி இருக்கும்? யோ, அவ ஆசைப்பட்ட மட்டும் போதுமா? விஸ்வா அன்பரசி தானே விரும்புறாரு. ஓ, அவ என் பொண்ணுங்கிறதுனால விஸ்வாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு நினைச்சியா? அவ என் பொண்ணுன்னு தெரியாதப்பவே விஸ்வாவும் அவளோ ஒருத்தர் விரும்பினாங்க. அப்பவே நான் அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும்னு நினைச்சிட்டேன். மனசுக்கு பிடிச்சவங்களை விட்டு பிரிகிற வலியும் வேதனையும் என்னன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். மண்ணாம் கட்டு. நீங்க இப்ப கூட கஸ்தூரி தான் உயிரா நினைச்சிட்டு இருக்கீங்க. ஏன் உங்களுக்கு என் பொண்ணை கட்டி வைக்கல? நீங்களும் அவ கூட குடும்பம் நடத்தி புள்ள பெத்துக்கல? அதாயா, அந்த ஒரு காரணத்துக்காக தான் உன்னையும் உன் பொண்ணையும் விட்டு வச்சிருக்கேன். அண்ணனையா மட்டும் இல்லைன்னா நீங்க பண்ண பாவத்துக்கு உங்களை என்னைக்கோ போட்டு தள்ளி இருப்பேன். யோ, என் பொண்ணுக்கு இத்தனை வருஷமா நான் ஒண்ணுமே செய்யலையா? அவ கல்யாணத்தையாவது பிரம்மாண்டமா செய்யலான்னு பார்த்தா அதுக்கு முட்டுக்கட்டை போட்டுட்டு இருக்கீங்களே. ஆமா, நீங்க பாட்டுக்கு குட்டிமான்னு சொல்லி உங்க மொத்த சொத்தையும் அவகிட்ட கொடுத்தா என் பேத்தி என்ன தெருவிலியா நிப்பா? நல்லா கேட்டுக்கோங்க, ஒட்டு மொத்த சொத்துக்கும் என் பேத்தி மட்டும்தான் ஒரே வாரிசு. உங்களுக்கு அப்புறம் அந்த சொத்து எல்லாமே என் பொண்ணுக்கும் என் பேத்திக்கும் தான் சேரணும். அதுக்காகத்தான் நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். எப்படியாவது உங்க கண்ணில் மாற்றத்துக்கு முன்னாடி அந்த கஸ்தூரியையும் அவ பொண்ணையும் போட்டு தள்ளிடலான்னு தான் பார்த்தேன். மிஸ் ஆயிடுச்சு. ஏமாப்ல, அதுக்காக நான் அப்படியே விட்டுட்டு போயிடுவேன்னு பாத்தீங்களா? என் பொண்ணையும் பேத்தியையும் மங்காவையும் கோடீஸ்வரியா இருக்க வைக்கிறதுக்கு நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். என் பொண்ணு என்னை பார்த்து கண் கலங்குறாயா? அத பார்த்ததும் எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஒரு அப்பனா என் பொண்ணுக்காக நான் இந்த உலகத்தையே எதிர்த்து நிப்பேன். நீ என்ன என் பிஸ்கோத்து? என்னமோ என்ன கொல்லுவேன்னு சொன்னீங்களே, கொல்லுங்க. உங்க கையால சாவது எனக்கு சந்தோஷம் தான். நான் செத்தே போனாலும் சரி, இந்த கேஸ் அப்படியே தான் இருக்கும். சிவில் கேஸுங்க. ஜட்ஜ்மெண்ட் வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்னு உங்களுக்கே தெரியும். யோ, இந்த கேஸால நான் பணம் இல்லாம என் பொண்ணு கல்யாணம் நடக்காதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? பாரியா, இந்த கல்யாணத்தை நான் பிளான் பண்ண மாதிரி செம ரிச்சா ஜாம்னு நடத்தி காட்டுறேன். சார், டைம் ஆயிடுச்சு சார். இது விசிட்டிங் ஹவர்ஸ் கூட கிடையாது. ஏதோ ஐஜி சொன்னதுனால தான் அவரை நீங்க பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணேன். கொஞ்சம் புரிஞ்சுங்க சார், ப்ளீஸ் சார். யோ, என் குட்டிமா கல்யாணத்தை நான் நடத்தி அதுவும் இல்லாம இந்த கேஸை நான் ஒண்ணும் இல்லாம ஆக்கி நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். மாப்ள, இந்த கல்யாணத்தை ₹1 கையில இல்லாம நீங்க எப்படி நடத்துறீங்கன்னு நானும் பாக்குறேன். ஏய், எனக்கே சவால் விடுறியா? கல்யாணத்தை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன். மாப்ள, நான் உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன்.
பாட்டி எங்கம்மா? பாட்டியா? அவங்களுக்கு ஏதோ ஃபோன் வந்துச்சுமா, என்னன்னு தெரியல. உடனே அவசர வேலைன்னு சொல்லிட்டு அவங்க லாயர் ஆபீஸ்க்கு கிளம்பி போயிட்டாங்க. அப்பாவுக்கு விஷயம் தெரிஞ்ச மாதிரி பாட்டிக்கும் தெரிஞ்சிருக்குமோ? அன்பு, ஏதாவது பிரச்சனையா? ஒன்னும் இல்லம்மா. கடவுளே, சுவாமிஜி சொன்ன மாதிரியே இன்னும் என்னென்ன வடிவத்துல பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியலையே. அப்புறம் அன்பு, காலையில மண்டபத்துக்கு போகணும்னு அப்பா சொல்லியிருக்காரு. அதனால உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் மறக்காம இப்பவே எடுத்து வச்சுக்கோ, சரியா? காலையில நேரத்தோட கிளம்பணும். அப்புறம் இந்த பிளவுஸ் எல்லாத்தையும் போட்டு பார்த்துட்டு அளவு சரியா இருக்கான்னு சொல்லு. என்ன, நான் இதெல்லாம் ஒரு ரூம்ல வைக்கிறேன், சரியா? வந்து போட்டு பாரு. அம்மா எதுக்கு இங்க வந்தாங்க? அம்மா, அம்மா நீங்க? சந்திரசேகர் வாங்க. சார் வாங்க சந்திரசேகர். அம்மா நீங்க எப்படிமா இங்க? சார் முதல்ல உட்காருங்க. எனக்கு தெரியாம மறைச்சு நீ என்ன பண்ண போற? இல்லம்மா, உங்களுக்கு எனக்கு எப்படி விஷயம் தெரியும்னு நீ கேட்க வரியா? கஸ்தூரி. அத்தை கூப்பிட்டீங்களா? அத்தை ஆமாம்மா. தைக்க கொடுத்த பிளவுஸ் எல்லாம் வந்துருச்சு. அன்பரசி வந்தா இது எல்லாத்தையும் போட்டு பார்த்து கரெக்டா இருக்கான்னு பார்க்க சொல்லிடு. அத்தை, அவ எங்க போனான்னு தெரியல அத்தை. நான் ரூம்ல போய் பார்த்துட்டு தான் வரேன். மஞ்சு கிட்ட கேட்டியா? அவளையும் கேட்டுட்டேன் அத்தை. அவளும் தெரியலன்னு தான் சொல்றா. ஃபோன் பண்ணா எடுக்கவும் இல்லையா? சொல்லாம எங்கேயும் போக மாட்டாளே, எங்க போனா? ஹலோ. ஹலோ, ஜானகி மேடமா? ஆமா, சொல்லுங்க. வக்கீலோட அசிஸ்டன்ட் பேசுறேன். மேடம், நீங்களும் கோர்ட்டுக்கு வந்துடுறீங்கல்ல? கோர்ட்டுக்கா? சொல்லுங்க மேடம். ஒரு நிமிஷம் இருங்க. அம்மா, நான் கொஞ்சம் ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். சரிங்க அத்தை. என்னது கோர்ட்டுக்கா? எதுக்கு? என்ன மேடம், உங்களுக்கு விஷயம் தெரியாதா? என்ன விஷயம்? எதுவுமே தெரியல. புரியுற மாதிரி சொல்லுங்க. மேடம், ராஜவேலு. ராஜவேலு? உங்க எல்லா சொத்தும் அவரோட பொண்ணு, அதாவது சிவகாமி மேடத்துக்கும் உங்க 2வது பேத்தி அனன்யாவுக்கும் ஒட்டுமொத்த சொத்தும் உயில் படி வரணும்னு அவர் கேஸ் கொடுத்திருக்காரு. கடவுளே, என்ன சொல்றீங்க? அவ யாரு சொத்து மேல கேஸ் போட? இது சந்திராவுக்கு தெரியுமா? அவருக்கு ஏற்கனவே வக்கீல் சொல்லி வக்கீல வந்து பார்த்துட்டு கோர்ட்டுக்கு வந்துடுறேன்னு சொன்னாரு. அதனால தான் அவர் கிளம்பிட்டாரான்னு கேட்க கால் பண்ண மேடம். ஆனா அவர் போன் எடுக்கல. அதனால தான் உங்களுக்கு கால் பண்ண மேடம். ஐயோ கடவுளே, அந்த படுபாவி இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கா. இது அவனுக்கே அடுக்குமா? அம்மா, உங்களுக்கு தெரிய வேண்டாமே நினைச்சம்மா. இவ்வளவு பெரிய விஷயத்தை எப்படி சந்திரா மறைப்ப? நீங்க கேட்டா மனசுடைஞ்சு போயிடுவீங்கன்னு தான்மா நான் சொல்லல. நாம இவங்க கிட்ட கால் பண்ணி சொல்லவே இல்லையே, அப்புறத்துக்கு இவன் கால் பண்ணி சொன்னா? சாரி சந்திரசேகர், அந்த ராஜவேலு இவ்வளவு வன்மம் பிடிச்சவனா இருப்பான்னு நான் எதிர்பார்க்கல சார். அவன் என் அம்முவையே பல தடவை சொத்துக்கு சிவகாமி தான் வாரிசா இருக்கணும்னு கொல்ல பார்த்தவன் சார். சரி, அவங்க லாயர் வந்துட்டோம், இப்பவே ஹியரிங் ஆரம்பிச்சிடலாம். என்ன ஜட்ஜையா, இது அந்த கடவுளுக்கே அடுக்காது. இப்போ என் பேத்திக்கு வேற கல்யாணத்தை வச்சிருக்கோம். May I come in, sir?
எஸ் கமின். வணக்கம் சார். இவர் தான் ராஜவேலுடைய அட்வொகேட். வணக்கம் மேடம். வணக்கம் சார். ஹியரிங் ஆரம்பிச்சிடலாம். சந்திர சார் சொத்து அவரோட முதல் மனைவிக்கு தான் சேரும். அப்படிதான் சட்டமா சொல்லுது. இத்தனை வருஷம் வராதவங்க இப்ப வந்திருக்காங்க. இவங்களோட சொத்து சிவகாமிக்கும் அனன்யாவுக்கும் தான் சேரணும். ஒரு மாசத்துக்கு முன்னாடியே சிவகாமி பேர்ல சொத்து மாறி இருக்கணும். அதுக்கு மாறா 1 மாச காலம் அவகாசம் கேட்டதே தவறு. சரி, இந்த கேஸ்ல நான் சந்திரசேகர் பக்கம் தீர்ப்பு கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? சாரி சார், ஏற்கனவே மேல அப்பீல் பண்ண எல்லா ஏற்பாடும் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். சந்திரசேகர் சார், இதை இங்கேயே பேசி சுமூகமா முடிச்சிடலான்னு பார்த்தேன். பட் சாரி சார். உங்க சொத்து எல்லாத்தையும் கோர்ட்ல கேஸ் தீர்ப்பு சொல்ற வரைக்கும் நீங்க எதையும் பயன்படுத்த முடியாது. எந்த பணத்தையும் எடுக்கவும் முடியாது.